தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். தங்கம் விலை 80,000 ரூபாய்க்கு கீழே குறையும்னு கடந்த சில நாட்களா தகவல் வெளியாகிட்டு வருது. தங்கம் விலை அந்த அளவுக்கு குறையுமா? அதற்கான காரணம் என்ன என்பது பற்றி விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. தங்கம் விலை 80,000 ரூபாய்க்கு கீழே சரியும் அப்படின்னு சில நாட்களாக ஒரு தகவல் வெளியாகி வருகிறது. அந்த தகவல் உண்மைதானா? அது எப்படி குறையும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதனுடைய விலை அப்படின்றது நிலை பெற்று இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம கார்ட்ஸை பார்க்க போகிறோம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி குறைய போகிறது, இந்த குறைய போவது உண்மையா அப்படின்னா இதற்கு மூல ஆதாரமாக சொல்லப்படுவது ப்ளூம்பர்க்னுடைய அறிக்கை. ப்ளூம்பர்க் அப்படின்ற இந்த பத்திரிகை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது பற்றின ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட் படி அமெரிக்கா டாலரில் வர்த்தகம் செய்வதற்கு ரஷ்யா முடிவெடுத்திருக்கிறது அப்படின்றது அந்த செய்தி. அமெரிக்க டாலரில் ரஷ்யா வர்த்தகம் செய்ய போகுது. இதுக்கும் காமன் மேன் பயன்படுத்துகிற தங்கத்துக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னா அதை தான் இப்போது நான் பார்க்க போகிறோம். ரஷ்யா அமெரிக்க டாலர் பக்கம் திரும்ப போவதாக இந்த அறிக்கை சொல்லுகிறது. நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த தங்கம் ஏன் விலை உயர்ந்திருக்கிறது நீங்கள் பார்க்கணும். இந்த தங்கம் விலை உயர்ந்ததற்கு 2 காரணங்கள். ஒன்று, ட்ரம்ப்பால் ஏற்பட்ட வர்த்தக போட்டி. இந்த வர்த்தக போட்டியால் டேக்ஸ் மேலே டேக்ஸ் அப்படின்னு மாற்றி போட்டு இந்த வர்த்தக போரால் இந்த சேஃப்டியான முதலீடாக தங்கம் மாறிவிட்டது. அது ஒன்று. இன்னொன்று, டீடாலரைசேஷன் அப்படின்றது. டீடாலரைசேஷன் அப்படின்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பணத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய டாலர் தான். நம்ம நாட்டுக்குள்ளே நம்முடைய பணத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு நாடும் இன்னொரு நாடும் வர்த்தகம் செய்து கொள்வது அப்படின்றது லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வங்கி அந்த நாட்டு வங்கிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடிதம், அந்த கடிதத்தின் மூலமாக டாலர் தான் டிரான்சாக்ஷன் ஆகும். ஸோ உலக அளவில் டாலர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான நாணயமாக இருக்கிறது. நாங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடுறோம். ட்ரம்ப்பு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாரு, அமெரிக்க டாலர் ஏற்ற இறக்கம் எங்கள் நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பல நாடுகள் நினைத்து பல முறை இந்த டாலர்லேருந்து வெளியேற முயற்சி செய்தார்கள். இப்போது இந்த வரி இந்த ட்ரம்ப் போட்டதால் இந்த டீடாலரைசேஷன் அப்படின்ற இந்த பேச்சு அதிகமாக எழுந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா நாடுகளுடைய மத்திய வங்கிகள், நமக்கு ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லா நாடுகளுடைய மத்திய வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு டாலரை கையிருப்பு வச்சுருப்பாங்க. எல்லா நாடுகள் எப்படி பெட்ரோலிய பொருட்களை கையிருப்பு வச்சுருப்பாங்களோ அது மாதிரி இப்போது அதற்கு பதிலாக டாலர் சரியும் ட்ரம்ப் என்னென்னமோ பண்ணுறாரு, நம்ம தங்கத்தை வாங்கி வைப்போன்னு இந்த மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி வைக்க தொடங்கினார்கள். இந்த தங்கத்தை வாங்கி அவர்கள் வாங்கினதாக இருந்தால் அவங்க தான் 90% வாங்குறாங்க. காமன் மேன் 10% தான் இருந்தது. அவர்கள் வாங்கினா எப்படி வாங்குவாங்க? 10 டன் 20 டன் அப்படின்னு வாங்குவாங்க. சீனா வாங்குச்சு, ரஷ்யா வாங்குச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஜப்பானும் வாங்கியது. இப்படி வாங்கும்போது விலை உயர்ந்தது. இப்போது டீடாலரைசேஷன் மற்றும் வர்த்தக போட்டியால் உயர்ந்தது. இப்போ அப்படியே சால்வ் ஆகி விலை நிலை பெற்று வருகிறது. ஒரு 1000 ரூபாய் ஏறுது, 1000 ரூபாய் குறையுது. 9,000 ரூபாயெல்லாம் ஏறினது இல்லையா, அதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த கார்டு பார்க்கலாம். இப்படி தான் விலை ஏறியது. இந்த விலை ஏற்றத்தை ரஷ்யா போரோட ஒப்பிடு பார்க்கணும். ரஷ்யா ஏன் இந்த முடிவெடுத்திருக்கு அப்படின்னு, ரஷ்யாவில் தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிட்டத்தட்ட 4வது ஆண்டாக இந்த போர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக போருக்கான செலவு இதெல்லாம் அரசுக்கு பெரிய அளவுக்கான தலைவலியாக இருக்கிறது. இதை தாண்டி மக்களிடம் பண புழக்கம் இல்லை. ரஷ்யாவுக்கு டூர் செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையோ இல்லை இது சார்ந்த பொருளாதாரமோன்றது ரொம்ப குறைவு. மக்களிடம் பணப்புழக்கம் குறைவாகிவிட்டது. இதனால அங்கே பணப்புழக்கம் குறைவு. பொருளாதார தடைகளும் மாறி பல உலக நாடுகள் விதிச்சு இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கா விதித்தது, அதே போல் நேட்டோ நாடுகள் விதித்தது. அதனால ரஷ்யா அந்த போரை சமாளிக்க பெருமளவு எண்ணெயை டிஸ்கவுண்டில் கொடுத்தாங்க. அதாவது இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 30% டிஸ்கவுண்டில் அவங்களுடைய எண்ணெய் எடுத்து கொடுத்தாங்க. இப்போது அதற்கும் நெருக்கடி வந்து விட்டது. எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு கடிவாளம் போடக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இப்போ பாருங்கள், நம்ம வெனிசுவேலாவில் நம்ம கச்சா எண்ணெய் வாங்க போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிக்கிறது. அது மாதிரி பல நாடுகளும் இப்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்குவதை நிறுத்த தொடங்கிவிட்டார்கள். இப்படி அவர்களை சுற்றிலும் அணை கட்டப்பட்டு விட்டது. அதனால் வேற வழி இல்லை, போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அடுத்த கார்டு பார்க்கலாம். போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றப்போ அவங்களுக்கு தேவையான சில சாதகமான முடிவுகளை எடுக்க, அதாவது ரஷ்யா பிடித்த பகுதிகள் ரஷ்யாவுக்கே அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கணும்னா அதற்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கணும். அவங்க உக்ரைன்கிட்ட பேசி சாதகமாக நடந்துக்கணும். இன்னொன்று, ரஷ்யாவுடைய பெருமளவிலான பணம்
அமெரிக்காவில் இருக்கிறது, பல நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் இருக்கக்கூடிய பணம் முடக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா முடக்கி இருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் இதுவரைக்கும் ரஷ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னா, யுவான், சீனாவுடைய நாணயம். ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அவங்க சீனாவில் பொருட்களை வாங்குறாங்க. சீனா மற்ற நாடுகள்கிட்ட இருந்து பொருட்களை வாங்குது. ரஷ்யா எண்ணெயை பல நாடுகளுக்கு கொடுத்துட்டு அந்த எண்ணெய்க்கு யுவான், சீனாவுடைய பணமான யுவானில் வாங்கி அதை யுவான் மூலமாக சீனாவுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து பொருட்களை வாங்கி இப்போது சமாளித்து வருகிறார்கள். சரி, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம், யுவான்ல இருந்து வெளியேறிவிட்டு டாலருக்கு வந்து விடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் அதை தான் ப்ளூம்பர்க் அறிக்கையாக வெளியிட்டிருப்பதாகவும் சொல்றாங்க. சரி, இவங்க டாலருக்கு மாறினா என்ன மாறும் அப்படின்னா, இவங்க டாலருக்கு மாறிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த நாடு ரஷ்யா வந்து டாலருக்கு மாறிடுச்சு அப்படின்னா, இது போல பிற நாடுகளும் ரஷ்யாவோட பல நாடுகள் இனி எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க போர் நிறுத்தம் அப்படின்னா, மற்ற நாடுகளும் டாலருக்கு மாறுவாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டாலர் விட்டுட்டு இப்போ தங்கமாக வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலாக திரும்ப டாலராக மாற்றுவாங்க. அதனால டாலர் வலுப்பெறுகின்ற போது அமெரிக்கா பொருளாதாரமும் உயரும், அதே நேரத்தில் தங்கத்துடைய விலையும் குறையும் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னா, டாலரை வாங்கி வைத்திருந்த மத்திய வங்கிகள் இப்போ தங்கத்தை வாங்கி வைத்திருக்கிறது. தங்கத்தை வைத்திருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் திரும்ப டாலரை வாங்க போகுது. அப்படி டாலரை வாங்குகின்ற போது இந்த தங்கத்தை மெல்ல மெல்ல விற்க தொடங்குவார்கள். அடுத்த கார்டை பார்க்கலாம். இப்படி அவர்கள் விற்க தொடங்குகின்ற போது அடுத்த நிகழ்வு அப்படின்றது ஏற்படும். என்ன அப்படின்னா, தங்கத்தில் விலை ஏறாது. ஏன்னா அவங்க 1 டன் 2 டன் 3 டன் விற்றாலே காமன் மேன் வாங்குவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால விலை ஏறாது, நாளடைவில் மெல்ல மெல்ல குறையும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அவங்க இன்னொன்று சொல்றாங்க, இப்போதைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அவுன்ஸ் அப்படின்னா சர்வதேச அளவில் அவுன்ஸில் தான் அளவீடு செய்கிறாங்க. 28.34 கிராம் இருக்கிறது. $4,930 அப்படின்றது தான் அதனுடைய ஒரு அவுன்ஸுடைய விலையாக இருக்கிறது. இது $6,000 போகும் அப்படின்னு பேசப்பட்டது. இப்போ இந்த எஃபெக்டால மத்திய வங்கிகள் டாலரை பயன்படுத்தி தங்கத்தை விற்க தொடங்கிவிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் அப்படின்றாங்க. 2027 பிற்பகுதியில் இது திரும்ப $3,000 மாறும் அப்படின்றாங்க. அப்படின்னா எவ்வளோன்னா 28.34 கிராம் அப்படின்னு வகுத்து பார்த்தா நம்முடைய மதிப்புக்கு $9,536. ஸோ 80,000க்கும் கீழே வந்து விடுகிறது ஒரு சவரன். $9,536 ஒரு கிராம் 24 கேரட் அப்படின்ற அளவுக்கு அது வந்துவிடும். அப்படின்னா எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். சில பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி தங்கத்துடைய விலை எவ்வளோன்னு பாருங்க, $7,100 இருந்தது ஒரு கிராம் 22 கேரட். அப்படியே ஒரு வருஷத்துக்கு $1,000 வைங்க, 25வது வருடம் $8,000, 26வது வருடம் $9,000. ஸோ அடுத்து 27வது வருடம் $10,000. ஸோ அது 10,000க்கும் கீழே கணக்கு கரெக்டாக வருது. எப்படி இது பண வீக்கத்துக்கு ஏறுமோ அது மாதிரியான ஒரு விகிதமாக அது திரும்ப மாறும் அப்படின்றாங்க. ஸோ இப்போது $14,230 இருக்கக்கூடிய தங்கமானது ஒரு கிராம் $9,500 கீழே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பொருளாதார நிபுணர்களில் பாதி பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர், இவங்க என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா ட்ரம்ப், அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து இருந்துதான் தங்கத்துடைய விலை வீழுமா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியுன்றாங்க. எல்லா பொருளாதார நிபுணர்களும் தங்கம் எங்கேயோ போகும்னு சொன்ன சூழல்ல சரிபாதியான நாட்கள் விலை குறையும் அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி கார்கே, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.